அன்பர்களுக்கு வணக்கம். பொதுவாக இப்பொழுது ஒரு நிகழ்வு கவனத்திற்கு வந்திருக்கிறது. திருக்கோயிலிலே ஓதுவார் பணியிடங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓதுவாமூர்த்திகள் அவர்களுக்கு உள்ள அந்த பணியை தவிர ஏனைய பணிகளில் ஈடுபடுத்தப்படுவதாக நிர்வாகத்தால் பொதுவாக ஒரு குறைபாடு வந்திருக்கிறது. பல ஆலயங்களில் இப்படி நிகழ்வதாக தெரிகிறது. இதைவிட ஒரு பெரிய தவறே இல்லை. வேதம் ஓதுபவர் இப்போ திருவழிமலையில் இருக்கார். இந்த திருமடங்களில் உள்ள ஆளுகைக்கு உட்பட்ட கோயில்களில் அப்படி செய்வதில்லை. அவர்கள் ஓதுவார் பணிகளை மட்டும்தான் அந்தந்த காலங்களுக்கு அந்த திருமுறை பாடல்களை ஓதிவிட்டு செல்வார்கள். அதுபோல் சிவாச்சாரியாருக்கு உள்ள பணியை தான் அவர் செய்ய வேண்டும். அவருக்கு எந்த வேலையும் விடக்கூடாது. அதுபோல் வேதியர்கள், இங்கே திருவழிமலையில் ஒரு வேதம் ஓதுபவர் கூட வேதம் ஓதுவார். அவர்கள் அந்த பணியை மட்டும்தான் செய்ய வேண்டும். அவர்கள் சாதாரண மக்கள் போல் நாம் நினைக்கக்கூடாது. ஏனென்றால் பரமனையே பாடுவார் அடியார்க்கு அடியேன் என்று சொல்லி முப்பொழுதும் திருமேனி தீண்டுவார்க்கும் அடியேன் பாடிய அதே சுந்தரமூர்த்தி சாமிகள் பரமனையே பாடுவார் அடியார்க்கு அடியேன் என்று சிவாச்சாரியார்களுக்கும் ஓதுவார்களுக்கும் இணை வைத்து பாடியிருக்கிறார். எவ்வளவு பெருமை பெற்றவர்கள்! திருஞான சம்பந்தர் சொல்கிறாரு, இதை விட ஒரு வாக்கோ சான்றோ நான் எதையும் சொல்ல தேவையில்லை. வீடும் ஞானமும் வேண்டுதிரல். உங்களுக்கு ஞானத்தின் வழியாக வீடு பேர் வேணுமா? விரதங்களால் வாடின் ஞானம் என்ன ஆகுதும்? விரதம்லாம் எதுக்கு அதிகமாக இருக்குங்க? உடல் தானே வாடும். ஞானம் கிடைக்குமா? கிடைக்காது. விரதங்களால் வாடின் ஞானம் என்ன ஆகுதும்? எந்தை வளைஞ்சொழி நாடி ஞான சம்பந்தன செந்தமிழ் கொண்டு, எந்தை வளைஞ்சொழி நாடி ஞான சம்பந்தன செந்தமிழ் கொண்டு இசை பாடும் ஞானம் வல்லார் அடி சேருவது ஞானமே. நான் ஞானசம்பந்தனாகிய நான் இந்த திருவலஞ்சொழி இறைவனை போற்றி பரவி பாடியிருக்கிறேனே, அதை பாடக்கூடிய ஞானம் உடையவர்கள் இருக்கிறார்களே அந்த ஓதுவாமூர்த்திகள், அவர்களுடைய திருவடியை சேருவதே உனக்கு ஞானம், அதே ஞானத்தை விளைவிக்கும் என்று சொல்லி, இதை விட ஒரு சான்றே இல்லை. அதிகாரிகளுக்கெல்லாம் தெரியாது. அவர்கள் இதெல்லாம் பயிற்றுவிக்கப்படவில்லை. இந்த ஓதுவாமூர்த்திக்கு என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. அவர்கள் இதை எடுத்து சொல்ல வேண்டும். சிவாச்சாரியார்கள்லாம் எடுத்து சொல்ல வேண்டும். அதனால் சிவாச்சாரியார்கள், வேதியர்கள், ஓதுவாமூர்த்திகள் எவரும் எந்த பணிக்கும் பயன்படுத்தப்படக்கூடாது. இது அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். கோமல் சேகர் விடைபெறுகிறேன். வணக்கம்.